நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மணியோட கையில இருக்கிற பொம்மைய கவனமா பாருங்க. அது ரொம்ப ஓய்வெடுக்கிற மாதிரி கம்பீரமா இருக்கு பாருங்க. எதுவுமே நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கு. இவங்க நிச்சயமா ஒரு திறமையான வணிகர்ங்கிறது தெரியுது மகாராஜா. அப்புறம் மகாராஜா இத பாருங்களேன். என் கையில ஒரு பொம்மை இருக்கு இல்லையா, அத கவனமா பாருங்க மகாராஜா. இந்த முகத்துல எவ்வளவு ஒரு ஒளி, ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கான ஒளியா இருக்கு. என் முகத்துல இருக்கிற மாதிரி. இது நிச்சயமா ஒரு ஞானி, ஒரு பண்டிதர் மகாராஜா. குருவே, நீங்க சொல்றது உண்மைதான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமா மகாராஜா, முழு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா இந்த 3 பொம்மைகளுக்கும் இதான் வித்தியாசமா? ஆமா மகாராஜா. ஏன் தாத்தா, இப்படி எல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்குமா? இது பொம்மைகள், உயிரில்லாத பொருட்கள். இதோட முகத்துல எப்படி உங்களால உணர்வுகளை பார்க்க முடியும்? கேக்குறல, சொல்லுங்க. கொடுங்க. நான் இந்த உலக வாழ்க்கையே வெறுத்து ஒதுக்குறவன். அதனால இந்த போட்டியில இருந்து நான் விலகிக்கிறேன். ஐயோ குருவே, நில்லுங்க. கிருஷ்ணதேவராயரே, நீங்க இப்ப உங்க தோல்விய கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இப்ப உங்க சபையில இந்த வித்தியாசத்தை எடுத்து சொல்ல யாருமே இல்ல. அப்படின்னா என்னோட சபையில திறமையானவங்க யாருமே இல்லையா? கேக்குறல, சொல்லுங்க. மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க. மகாராஜா, சிலைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்றேன். அருமை. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, மறந்துடாதீங்க, இந்த சபையோட மரியாதை இதுல தான் இருக்கு. இப்ப நீங்க பதில் சொல்லி ஆகணும். அது சரியா இருக்கணும். இல்லனா உங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன். அப்புறம் நீங்க 1 மாசம் பட்னியா தான் இருக்கணும். ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா நான் எதை கேட்டாலும் நீங்க அதை கொடுக்கணும். நான் அதை ஏத்துக்கிறேன் ராமகிருஷ்ணா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க மகாராஜா. நான் என்ன கேட்டாலும் நீங்க அதை கொடுத்தாகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் தான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே. வெளி தோற்றத்தை பார்க்காத ராமா, நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். நம்மளோட வெளி தோற்றம் முக்கியமே கிடையாது. மகாராஜா, வித்தியாசத்தை சொல்றதுக்கு எனக்கு 3 கம்பிங்க வேணும். கம்பிய வச்சு என்ன பண்ணுவீங்க ராமகிருஷ்ணா? இந்த 3 பொம்மைகளையும் தொட்டில் கட்டி ஆட்ட போறீங்களா? மந்திரியாரே, உடனே ஏற்பாடு பண்ற மகாராஜா. மகாராஜா, வித்தியாசம் வெளி தோற்றத்துல இல்ல, பொம்மைகளோட குணத்துல தான் இருக்கு. நம்ம மனுஷங்கள மாதிரி. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, இந்த 3 பொம்மையோட காதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. இங்க பாருங்க மகாராஜா, இந்த முதல் பொம்மையோட காது வழியா போற கம்பி இதோட வாய் வழியா வெளியில வருது. இந்த 2வது பொம்மையோட காது வழியா போற கம்பி இன்னொரு காது வழியா வெளியில வந்துடுச்சு. ஆனா இந்த 3வது பொம்மையோட காது வழியா போற கம்பி இதோட இதயம் வர நுழைஞ்சி வெளியில வராம அங்கேயே இருக்கு. இந்த பண்டித ராமகிருஷ்ணன் சொல்றது புரியலையே.
எப்படி யோசிச்சாலும் புரிய மாட்டேங்குதே. குருஜி வேணா இதை நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவால நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆமா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொல்ல வந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. புரியுற மாதிரி சொல்றீங்களா? சரி மகாராஜா, இந்த பொம்மை எந்த ரகசியத்தையும் அவங்க மனசுல அடக்கி வச்சுக்க தெரியாதவங்கள குறிக்குது மகாராஜா. இவங்க ஓட்டவாய், எது காதுல விழுந்தாலும் அப்படியே வாய் வழியா வெளியில வந்துரும். மகாராஜா, இந்த 2வது பொம்மை எந்த பேச்சையும் கண்டுக்காத ஆளுங்களை குறிக்குது மகாராஜா. இவங்க கண்ணும் காணாதவங்க. இவங்க எதையும் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காது வழியா வெளியில விட்டுருவாங்க. அப்புறம் இந்த 3வது பொம்மை இதயம் பலமான மனதிடம் கொண்டவர்களை குறிக்குது. எந்த ஒரு ரகசியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கை முழுக்க அவங்க மனசுக்குள்ளேயே அதை பத்திரமா வச்சுப்பாங்க. என்ன, நான் சொன்னது சரிதானே? ரொம்ப ரொம்ப சரி. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒவ்வொருத்தர் பார்வையை பொறுத்து எண்ணங்கள் மாறும். அதாவது ஒரே பொருளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அது சிற்ப கலையா இருந்தாலும் சரி, ஓவிய கலையா இருந்தாலும் சரி. ஜில்லி, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அத நான் சொல்றேன் மகாராஜா. ஜில்லி இப்போ என்ன சொல்றானா, எந்த ஒரு கலையையும் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பாக்குற பார்வைக்கு ஏத்த மாதிரி மாறும். அதுக்கேத்த மாதிரி அவங்க கருத்தும் மாறும். ஒருத்தருக்கு ஒரு பொருள் ஒரு மாதிரி தெரியலாம், ஆனா இன்னொருத்தருக்கு அதே பொருள் வேற மாதிரி தெரியலாம். மகாராஜா, இப்ப உங்க கண்கள் என்ன பாக்குது, என் கண்கள் உங்களை பாக்குது. எல்லாம் பாக்குற பார்வையை பொறுத்ததுதான். இதுல எதுவுமே முறை இல்லாதது இல்ல. அதாவது ஒருத்தரோட பார்வையை பொறுத்து தான் அவங்களோட எண்ணங்கள் இருக்கும். சரியா? உண்மைதான் மகாராஜா. என்ன மன்னிக்கணும், கோத்வாலையா கூட உங்க கலையை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வையில தான் பார்த்தாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருந்தது. ஆனா ஒருவேளை நீங்க வரைஞ்ச ஓவியன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவரு கண்டிப்பா பொய்யா பாராட்டி இருப்பாரு. ஆனா மகாராஜா, நீங்க போலியான புகழ்ச்சியை விரும்புறீங்களா, இல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க பிழைகளை திருத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொல்ல வந்த கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுடைய விளக்கத்தையும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இப்போ நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? மகாராஜா, கோத்வாலோட விடுதலை. கிருஷ்ணதேவராயரே, நீங்க இவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க இல்லையா? அப்போ அதை நிறைவேத்துங்க. மந்திரியாரே, மகாராஜா, கோத்வால விடுதலை செஞ்சு இங்க அரசவைக்கு அழைச்சிட்டு வாங்க. அப்படியே பண்ற மகாராஜா. வணக்கம் மகாராஜா. ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆஹா ராமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. உண்மைதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க திறமசாலிதான். ஆனா இந்த முறை என்னவோ ஜில்லி உங்களை விட திறமையானவங்கன்னு நிரூபிச்சிட்டாங்க. ஜில்லி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்க எல்லாரோட அன்பு மட்டும் போதும். ஒரு அம்மா பசங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பாங்க? அம்மாவா? எல்லாரும் ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? நான் கிருஷ்ணதேவராயரை தான் உங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரின்னு சொல்ல வந்தேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். வாழ்க வளமுடன்.
ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இப்ப தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. நான் என்ன உதவி செய்யணும்? உங்க 9 பசங்களையும் மனைவியையும் என் வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிடுங்க. புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. கண்டிப்பா. இன்னைக்கு இப்போ இந்த நாட்டோட அரசனா நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நான் இனி மிக சிறந்த ஒரு ஓவியத்தை வரைய போறேன். நீங்க யாரும் அதுக்காக பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா நான் இந்த தடவை யாரையும் தண்டிக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன். வேணும்னா அந்த ஜில்லி மாதிரி நானும் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். மகாராஜா மகாராஜா என்ன இவ்வளவு தங்க நாணயங்களா? இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சேனே தெரியலையே. ஆனா மகாலட்சுமியை யார் இப்படி அவமதிக்கிறாங்க? அத்தை இங்க பாருங்க, எவ்வளவு தங்க நாணயங்கள் பாருங்க. இது எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு என்ன தெரியும்? வாங்க உங்க மகன் கிட்ட போய் கேட்கலாம், அவருக்கு தெரியும்ல. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னது இவ்வளவு தங்க நாணயங்களா? அம்மா, ஒருவேளை இது ஏதாவது கனவா? அம்மா, இது கனவா இருந்தா என்ன மட்டும் எழுப்பிடாதீங்க. என்ன ஒரு அழகான கனவு. பேச்ச மாத்தாதீங்க. இந்த தங்க நாணயங்களை எதுக்காக இங்க போட்டு வச்சிருக்கீங்க? இது உங்களோட செல்வம் இல்லனா எங்க இருந்து வந்திருக்கும்? எனக்கு எப்படிமா தெரியும்? இவ்ளோ தங்க நாணயங்கள் கீழே கிடக்கு, ஆனா எப்படி வந்ததுன்னு தெரியாதாம். என்ன பாரு, நல்ல தங்க நாணயங்களை பார்த்து பல மாதங்கள் ஆகுது. அம்மா, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு தங்க நாணயம் தான். ஏய், இதை எனக்கு சாரதா தான் கொடுத்தா. மகாராஜா உங்களுக்கு பரிசு கொடுப்பாருல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. நீங்க தான் அத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. அம்மா சாரதாம்மா, மகாராஜா சபையில எல்லார் முன்னாடியும் தான் எனக்கு பரிசு கொடுப்பாரு. எனக்கு எப்ப பரிசு கிடைச்சாலும் விஜயநகரத்துக்கே தெரிஞ்சு போயிடும். அப்ப இது எங்க இருந்து வந்துச்சு? அட, எனக்கு எப்படிமா தெரியும்? அடே குண்டப்பா, இந்த தங்க நாணயங்கள் எங்க இருந்து வந்துச்சு? அழலாமா, நான் தான் செஞ்சேன். என்னோட செல்ல குண்டப்பா பெரிய பொற்கொள்ளன் ஆயிட்டான். அருமை. பொற்கொள்ளன் இல்ல, இவன் திருடன் ஆயிட்டா. போய் சொல்றாமா? நான் ஒன்னும் போய் சொல்லல, நீங்க வாங்க நான் காட்டுதேன். டேய், இப்படிதான் ஒரு நாணயத்தை எடுத்து மஞ்சள் நிலத்தை முன்னாடியும் பின்னாடியும் தடவணும். இப்படிதான் நான் நிறைய செஞ்சேன், ஆனா எங்க போச்சுன்னே தெரியலையே. கிடைச்சிடுச்சு, கிடைச்சிடுச்சு, எனக்கு கிடைச்சிடுச்சு, கிடைச்சிடுச்சு. ஐயோ கடவுளே, அப்படின்னா இது எதுவுமே உண்மை இல்லையா? எல்லாம் நாசமா போச்சு. ஐயோ அத்தை, இந்த செல்வத்தெல்லாம் வச்சு ஏகப்பட்டதை வாங்கி குவிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு. சரிங்க, இந்த மாசம் மளிகை பொருட்கள்லாம் எப்ப வரும்? அதெல்லாம் விடு, உனக்கு நம்ம மகாராஜா எப்ப பரிசு பொருட்கள் கொடுப்பாரு? அம்மா, நம்ம கிட்ட தான் நிறைய பொருட்கள் இருக்குல்ல, இதுக்கு மேல நமக்கு என்ன பொருள் வேணும்? நம்ம கிட்ட என்ன இருக்கு? செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அது நமக்கு பத்தாது. உங்களுக்கு எப்பதான் அறிவு வரப்போகுதோ? ஐயோ, இல்ல இல்ல, குரல் மட்டும்தான் என்னோடது, எண்ணங்கள் என் அத்தையோடது. நீங்க சொன்னீங்க அத்தை, சொன்னீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பதில் சொல்லு. இந்த தங்க நாணயங்கள் விஷயத்துல அம்மா கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்தவ நீதானே? பால் பால் வந்திருக்கு நினைக்கிறேன், நான் போய் பாத்துறேன். எடு, எல்லா தங்க நாணயத்தையும் எடு, எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி கொடு, எல்லாத்தையும் ஊருக்கு வெளியில எடுத்துட்டு போய் ஆத்துல வீசி எறியற. இதையும் எடு.
சீக்கிரம் எடு. அம்மா, ராமா எல்லாத்தையும் கொத்து போலாரா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தங்க நாணயங்களை தயார் பண்ணேன். அது ஆத்துல வீச போறால, தடுத்து நிறுத்துங்கம்மா. வாய மூடுறா. இல்ல, எனக்கு ஏன் நாணயம் தான் வேணும். வணக்கம். வணக்கம். வணக்கம் கோத்வால் ஐயா. வணக்கம். மகாராஜா எதுக்கு என்ன இங்க வர சொல்லிருக்காருன்னு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க, தனிமணி வரலையா? அது அவங்க முக்கியமான வேலையா போயிருக்காங்க ராமகிருஷ்ணா. நானும் அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு என்னோட சின்ன மகாராணி திரும்பலம்பாவோட பிறந்த நாள். சின்ன மகாராணிமா, உங்களோட இந்த பிறந்த நாள்ல உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். என்னோட அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகாராணி. வாழ்த்துக்கள் மகாராணி. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மகாராணி. நன்றி 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 நன்றி. இந்த நல்ல நாள்ல சின்ன மகாராணி உங்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்க விரும்புறாங்க. சரி மகாராஜா. ஐயோ ராமா, ஒருவேளை மகாராணி கையால செஞ்ச இனிப்ப சாப்பிட வேண்டியது வந்துருமோ? சிவ 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 சிவ, என் நேரமே சரியில்லை பாத்தீங்களா? என்னால இன்னைக்கு எதையுமே சாப்பிட முடியாது. இன்னைக்கு நான் விரதத்துல இருக்கேன். குருவே, நீங்க கவலைப்பட தேவையில்லை. மகாராணி. சரி மகாராஜா, கொடுங்க. உண்மையிலேயே தனிமணியோட நேரம் தான் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னைக்காவது சிறப்பா ஏதாவது கிடைக்கிற நேரத்துல 2 பேரும் எங்கேயோ போயிடுறாங்க. நன்றி மகாராணி. அதுவும் நல்லதுதான். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் நானே வாங்கி என்கிட்டயே வச்சுக்க போறேன். இந்தாங்க கோத்வால். நன்றி மகாராணி. நான் முதல்ல வாங்கிக்கிறேன். இந்தாங்க குருவே. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. ரொம்ப நன்றி. அப்புறம் சின்ன மகாராணி, உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லைன்னா தனிமணிக்கான பரிசையும் என்கிட்டயே கொடுத்துருங்க. இன்னைக்கு அவங்க இங்க இல்லைங்கிறதுனால நான் வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துறேன். அவங்க முக்கியமான வேலையா போயிருக்காங்க. இந்தாங்க குருவே. நீடூடி வாழ்க. ராமா, இன்னைக்கு சாரதாமும் அம்மாவும் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. வாங்கிக்கோங்க. மன்னிக்கணும் மகாராணி, என்னால நீங்க கொடுத்த பரிசை நிச்சயம் ஏத்துக்க முடியாது. எல்லாரும் இத வாங்கிக்கிட்டாங்க, நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? மகாராஜா எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. இப்ப எனக்கு வேற எந்த பொருளுமே தேவையில்லை. ஆமா, மகாராஜா கொடுத்த எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. அதை தவிர நிறைய விஷயம் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சின்ன மகாராணி உங்களுக்கு எவ்வளவு அன்பா பரிசு கொடுக்கறாங்க, வாங்கிக்கோங்க. மகாராஜா, எந்த பொருளும் அளவுக்கு அதிகமா இருந்தா அது நல்லதுக்கு இல்ல. அது செல்வமா இருந்தாலும் சரிதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சின்ன மகாராணிய அவமதிக்கிறீங்க. நானே அவங்க கையால பரிசை வாங்கிட்டேன், நீங்க என்னடானா நடிக்கிறீங்க? ஓ, அப்படின்னா உங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல குருவே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்ப என்ன காரணம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, எதுக்கு பரிசை வேண்டான்னு சொல்றீங்க? மகாராஜா, அது கொஞ்சம் தனிப்பட்ட விஷயம். எங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? இப்படி ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? காரணத்தை கூட சொல்ல முடியாதா? நீங்க மகாராணி திருமலம்பாவை அவமானப்படுத்திட்டீங்க. குருவே, என்ன இவர் அவமானப்படுத்திட்டாரா? ஆமாமா, உங்களை அவமானப்படுத்திட்டாரு.
அவமானப்படுத்திட்டாரு. நான் இனி பிறந்த நாளே கொண்டாட போறது இல்ல. மகாராணி மகாராணி சின்னாதேவி, பண்டிதர் ராமகிருஷ்ணா, சின்ன மகாராணி உங்களுக்கு எவ்வளவு அன்பா பரிசு கொடுத்தாங்க. அதை நீங்க ஏத்துக்காம அவங்கள மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டீங்க. இல்ல மகாராஜா, அது நான் என்ன சொல்ல வரேனா, செல்வம் அதிகமானா அது ஆபத்து உண்டாக்கும். அதிக செல்வமா? இந்த பரிசு உங்களுக்கு அவ்வளவு அதிகமா தெரியுதா ராமகிருஷ்ணா? இல்ல மகாராஜா, என்கிட்ட தேவையான அளவு செல்வம் இருக்கு. எனக்கு இதுக்கு மேல செல்வம் தேவையில்லை. மகாராஜா கொடுக்கிற செல்வம் தேவையில்லையா? உங்களுக்கு ஆணவம் வந்துருச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா. அளவுக்கு அதிகமான செல்வம் உங்ககிட்ட இருக்குன்னு தோணுது. அகங்காரம் வந்துருச்சு மகாராஜா. அதனால தான் தன்னை எல்லார விடவும் மேலன்னு நினைச்சுக்கிட்டாரு. இல்ல குரு, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. இது ஆணவில்லைன்னா வேற என்னன்னு சொல்றது? நீங்க மகாராணி திருமலம்பாவை அவமானப்படுத்திட்டீங்க. ஆமா, அவங்க கொடுத்த பரிசு நீங்க மறுத்துட்டீங்க. மகாராஜா, நீங்க என் எண்ணத்தை புரிஞ்சுக்கல. உங்களுக்கு என்ன பார்த்தா புரிஞ்சுக்காத மாதிரி தெரியுதா? இதுக்காகவே நீங்க தலகுனியணும் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னுடைய அறிவுரையை நீங்க மறுத்துட்டீங்க. நான் உங்களுக்கு இப்ப கட்டளை இடுறேன். என்னுடைய கட்டளை என்னன்னா, இப்பவே நீங்க இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. உங்க முகத்தை பார்க்கவே நான் விரும்பல. இல்ல மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது என்னுடைய கட்டளை. இதை இப்ப நீங்க ஏத்துக்கலனா கண்டிப்பா தண்டிக்கப்படுவீங்க. மன்னிக்கணும் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் பரிசை ஏன் வேணான்னு சொன்னார்னு எனக்கு நல்லா தெரியும் மகாராஜா. என்ன காரணம்? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உங்க செல்வம் இப்ப தேவையில்லை. மகாராஜாவுக்கு அறிவுரை சொல்ற பதவியும் அவருக்கு தேவையில்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க குருவே? நீங்க சொல்ல வர்றது எனக்கு ஒன்றும் புரியல. மகாராஜா, அது ஒரு பெரிய ரகசியத்தை பண்டிதர் ராமகிருஷ்ணர் எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கிறார். ஐயோ, தனிமணி, உங்களை யார் இப்படி பண்ணது? எங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கதான். நானா? வா தனி, போலாம். நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இப்போ செல்வம் தேவைப்படல மகாராஜா. அவர் பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு. என்னை விட, மந்திரியாரை விட, மகாராஜா உங்களை விடவும் செல்வந்தர் ஆயிட்டாரு. ஆனா எப்படி? அத நான் உங்களுக்கு மன்னிக்கணும். நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதாவது நான் இன்னைக்கு தனிமணியோட அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விஷயத்தை நாங்க பார்த்தோம். குருஜி, அங்க பாருங்க, உங்க வாழ்க்கையோட இணை பிரியாத அங்கம். எங்க? அங்க. முட்டாள். என் வாழ்க்கையில விளையாடின இவன் என்னுடைய பரம எதிரி. ஆனா காலையிலேயே இவ்வளவு சீக்கிரமா எங்க போறான்? குருஜி, பின்னாடியே போனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. இவன் ஏன் கிணத்து பக்கமா போய்கிட்டு இருக்கான்? அவன் தண்ணி குடிக்க போறான். என்ன, என்னைய முட்டாளுங்கறியா? உங்களை சொல்லல, மணிய சொன்னேன். வாய மூடு, ரொம்ப அதிகமா பேசுற. முட்டாள், தண்ணி குடிக்கிறதா இருந்தாதான் அவன் வீட்லயே குடிச்சிருப்பானே. எதுக்காக இந்த இடத்துக்கு வர போறான்? ஐயோ, இவன் கையில என்ன இருக்கு? அட கடவுளே, இவ்வளவு தங்க நாணயங்களா? குருஜி,
அச்சோ, தங்க நாணயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா முழுகுதே. இது கிடைச்சா வாழ்க்கையை சந்தோஷமாயிடும். குருஜி, நீங்க தாராளமா உள்ள ஆமா, இறங்குங்க. நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், இறங்க. முட்டாளுங்களோ, நீங்க 2 பேரும் குதிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ண எல்லா நாணயங்களையும் உள்ள போட்டுட்டானே. காரணத்தை நாம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க குருவே? தங்க நாணயங்களை கிணத்துல போட்டாரா? ஆமா மகாராஜா, நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னுடைய 2 கண்ணால பார்த்தேன் மகாராஜா. ஆச்சாரியாரே, உங்களுக்கு இப்போ வயசாயிருச்சு இல்லையா? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட கண்ணு இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க மகாமந்திரியாரே? நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒரு விஷயத்த சொல்றேன். நான் அற்புத மூலிகைகளை உண்டு வாழ்றவன். அதனால என்னுடைய பார்வையும் என்னுடைய ஆயுளும் ரொம்ப பிரமாதமாயிருக்கு. மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே. சரி, மன்னிச்சிடுற மகாராஜா. அத நான் மட்டும் பார்க்கல, தனிமணியும் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பின்தொடர்ந்து போனேன். இப்ப நான் எதை வச்சு விளையாடலாமா? ஹேய், அழாதடா. பேசாம போய் உன் மணியை வச்சு விளையாடு. மாட்டேன், நான் இதை வச்சு விளையாட மாட்டேன். செய்ததையும் செஞ்சுட்டு பேசதலாமா? தங்க நாணயங்களோட தான் விளையாடுவேன். சரி, அழாத அழாத. உனக்கு வேற தங்க நாணயங்களை செஞ்சு தரேன். வா. தங்க நாணயங்களை செஞ்சு கொடுப்பானாமே, அவன் அப்படித்தானே சொன்னான். ஆமா, அந்த குண்டப்பன் கிட்ட இருந்து ராமகிருஷ்ணர் தங்க நாணயங்களை செஞ்சு தரேன்னு சொன்னாரு. சின்ன பையன் வச்சு விளையாடுறதுக்கு தங்க நாணயமா? வாங்க, பண்டிதர் ராமகிருஷ்ண எப்படி தங்க நாணயங்களை பண்றாங்கிறத நாம பார்த்தே ஆகணும். ஆனா ஒண்ணு, அமைதியா வரணும். குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்போ இரும்பு நாணயங்களை எடுக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியுது. நான் என்ன கண் தெரியாத குருடனா இரும்பு நாணயத்தை எடுக்கிறானா? வாய முடுக்க. உன் தங்க நாணயத்தை புடி, போய் விளையாடு. பண்டிதர் ராமகிருஷ்ண ஒரு கல்ல வச்சு இரும்பு நாணயங்களை தங்க நாணயமா மாத்துறானா? எப்படி? அட கடவுளே, குருஜி, ரசவாத கல் அது இருந்தாதான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட ரசவாத கல் இருக்கு. ரசவாத கல்லா? ஆமா குருஜி, ரசவாத கல் ஒரு அற்புதமான மாந்திரிக கல். அத தொட்டாலே இரும்பு தங்கமா மாறிடும் குருஜி. அது எனக்கும் தெரியும். நானும் இந்த ரசவாத கல்லை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது எப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கிடைச்சது? ஓடு. காகத்தை கூட தங்க நாணயத்தை வச்சு விரட்டுறானா? அட கடவுளே, இவ்வளவு செல்வமா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட மலை போல செல்வம் இருக்கணும். நான் ஏன் காக்கா மாதிரி கத்துறேன்? இவனுங்க வாய் சும்மா தானே இருக்கு. தனிமணி, சொல்லுங்க குருஜி. காக்கான்னு கத்துங்க. நீங்களே கத்துங்க. அதான் சரிங்க குருஜி. கா கா. ஜன்னலுக்கு வெளியில யார் நிக்கிறா? நான் போய் பார்த்துட்டு வரேன். அவன் வெளியே வரான். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. மகாராஜா தங்க நாணயத்தை வச்சு காகத்தை விரட்டினாரு. தங்க நாணயம் மகாராஜா? ஆச்சாரியாரே, என்ன நீங்க மன்னிக்கணும். ஆனா நீங்க சொல்றது என்னமோ எனக்கு ஒரு கதை மாதிரியே தோணுது. ஏன் சொல்றேன்னா, தங்க நாணயத்தை உருவாக்குற அந்த மாதிரி கல்லெல்லாம் எதுவும் கிடையாது. மகா மந்திரியாரே, தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிக்கணும். உங்களோட அரகுர ஞானத்தை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். உங்களுக்கு தெரியுமா, சொர்க்கத்துல பகவான் இந்திரன் கிட்ட கல்ப விருட்சம் இருக்கு. அது கிட்ட என்ன பொருளை கேட்டாலும் உடனே தரும். காமதேனு பசுவும் இருக்கு, அது கிட்ட எதை கேட்டாலும் அது தருமே. சிந்தாமணியும் இருக்கு, அது உங்களோட எல்லா ஆசையையும் நிறைவேற்றும். அந்த மாதிரி பூமியில ரசவாத கல் இருக்கு.
அதனோட சக்தியால இரும்பையும் தங்கமா மாத்தும். அந்த ரசவாத கல் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இருக்கு. நான் சொல்றது உண்மைதான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட பெரும் செல்வம் இருக்கு மகாராஜா. குருஜி, அவங்க எங்களை போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. கூனிய வச்சு குத்திட்டாங்க குருஜி. நாங்க உங்களை தேடினோம் குருஜி, ஆனா நீங்க எங்கேயுமே இல்ல. என்ன தேடினீங்களா? 2 பேரும் அமைதியா இருங்க. உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டுச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணராலதான். பண்டிதர் ராமகிருஷ்ணனால. பண்டிதர் ராமகிருஷ்ணராலயா? ஆமா மகாராஜா. தம்பி, நீ எதுக்குப்பா அழற? என் கூட யாரும் விளையாட மாட்டாங்க. சரி இரு, நீ இந்த தங்க நாணயங்களை வச்சு விளையாடு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவ்வளவு பெரிய செல்வந்தன் ஆயிட்டானா? அந்த சிறுவன் விளையாட 2 தங்க நாணயத்தை கொடுக்கறான். ஓ தனிமணி, அவங்கிட்ட இருந்து அந்த நாணயங்களை பறிச்சுட்டு வாங்க. குருஜி, அவன் ஒரு சின்ன பையன் குருஜி. அவங்கிட்ட 2 தங்க நாணயங்கள் தான் இருக்கு. அட வடிகட்டின முட்டாளுங்களா, சிறு துளிதான் பெரும் வெள்ளமாகும். போங்க, அவங்கிட்ட இருந்து அந்த நாணயங்களை எடுத்துட்டு வாங்க. எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் உருவாக்குன அந்த தங்க நாணயங்கள் வேணும். உங்க கட்டளைப்படியே செய்யறோம். இவன் கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம படுற பாடு இருக்கே. பாலகா, இந்த நாணயங்களை எங்க கிட்ட கொடுத்துரு. மாட்டேன், இது என்னோடது. நாங்க தான் கேக்குறோம்ல, கொடுப்பா. கொடுத்துருக்க, நான் கொடுத்துறேன். இரு நான் கேக்குறேன். அப்படிதான், வாங்கு 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 வாங்க. இல்ல இல்ல, நான் தர மாட்டேன். நான் தர மாட்டேன். உங்களதான் 2 பேரும் என்ன பண்றீங்க? நாங்க ஒண்ணு பண்ணல, அந்த பையன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஏன் பையன் அழுகுறான்? இவங்க என் தங்க நாணயத்தை பறிச்சிட்டாங்க. இல்ல, எங்க காட்டுங்க. என்ன இது? தனிமணி, உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே குருஜி தான். குருஜி உங்ககிட்ட தங்க நாணயங்களை பறிக்க சொல்லாம இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா இப்படி எல்லாம் அடி வாங்கி இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் பொறுங்க மகாமந்திரியாரே, நான் அந்த தங்க நாணயங்களை சாட்சிக்காகத்தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமா மகாராஜா, அந்த தங்க நாணயத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு நான் நினைச்சேன். இப்ப இந்த தனிமணி அடி வாங்கினது பிரச்சனை இல்ல, அந்த ரசவாத கல்லு தான் பிரச்சனை. ஆனா பிரச்சனை என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உருவாக்குன அந்த தங்க நாணயங்களை பத்தி தான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த சிறுவனுக்கு தங்க நாணயங்களை கொடுக்காம இருந்திருந்தா, சிறுவன் கிட்ட நாணயங்களை எடுத்துட்டு வான்னா சொல்லியிருக்க மாட்டேன், இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இத பாருங்க மகாராஜா, நீங்க இந்த விஜயநகரத்தோட பேரரசர். அந்த ரசவாத கல் இந்த அரசவையில தான் இருக்கணும் மகாராஜா. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பேர் அதனால பயனடைவாங்க. நாட்டு மக்களுக்கு தங்க நாணயங்களை வழங்கலாம், நாட்டுக்கு நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்கலாம். மகாராஜா, நம்ம நாட்டையே தங்க நகர ராஜ்யமா மாத்திடலாம். மகாராஜா, அந்த ரசவாத கல் உங்ககிட்ட தான் இருக்கணும். மகாராஜா, நான் நேரடியாவே பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கேக்குறேன். அவர்கிட்ட ரசவாத கல் இருந்தா அத அவரு உங்ககிட்ட கொடுத்துருவாரு. இருந்தாவா? என்ன இருந்தா? இருக்கு, ரசவாத கல் அவர்கிட்ட இருக்கு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் நம்ம எல்லார்கிட்டயும் அதை மறைச்சிருக்காரு. ஏன்னா அவர் மனசுக்குள்ள திருட்டுத்தனம் இருக்கு. ரசவாத கல் அவர் கொடுக்க மாட்டார். மகாராஜா, இந்த நிமிடமே பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்லத்துல சோதனை செய்ய உத்தரவை நீங்க கொடுத்தாகணும். அந்த ரசவாத கல்ல உடனே எடுத்துட்டு வர சொல்லுங்க. மகாராஜா, அது ஒரு அழகிய பச்சை நிற கல். குருவே, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த கல் பச்சை நிறமா? ஆமா மகாராஜா, தனிமணி பார்த்தாங்க, கேளுங்க. மகாராஜா, சீக்கிரமா ரசவாத கல்லை எடுத்துட்டு வர சொல்லுங்க. இல்லன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு ஓடி போயிடுவாரு. மந்திரியாரே. மகாராஜா, நீங்க படை வீரர்களை கூட்டிக்கிட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு போங்க. அப்புறம் அந்த ரசவாத கல்ல என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுங்க. மகாராஜா, இந்த மாதிரியான விஷயங்களை மந்திரியாரே, ஆச்சாரியார் என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லனா என்கிட்ட ஏன் சொல்ல போறாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணன் நடந்துக்கிட்டதை நீங்க பாத்தீங்கல்ல, அவருக்கு மகாராணி கொடுத்த பரிசே வேண்டான்னு சொல்லிட்டாரு.
நீங்க கிளம்புங்க. அவரு வீட்டுக்கு போய் அந்த ரசவாத கல்ல எடுத்துட்டு வாங்க. மகாராஜா, உண்மை நிரூபணம் ஆகாம நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல குற்றம் சாட்டுனா அது முறையில்லை மகாராஜா. சரி, அப்ப நீங்க முதல்ல உண்மையை நிரூபிச்சு காட்டுங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல மகாமந்திரியாரே, கவலைப்படாதீங்க. நான் ஏதோ கதையை கட்டுறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மந்திரியாரே? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே உங்க கூட வரேன். நீங்களே உங்க கண்ணாலேயே அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா. மகாராஜா, அனுமதி கொடுங்க. எழுந்துருங்க. அட கடவுளே, அரண்மனையில நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சோ? அங்கே நில்லு. வாருங்கள் வாருங்கள், இன்று நீங்கள் சீக்கிரமாகவே வந்து விட்டீர்களே. அது மகாராஜா. ஐயோ, இப்படி பண்ணியலாமா? நீ மகாராஜா வார்த்தையை சொல்லிட்டே. என்ன? நான் ஜெயிச்சிட்டேன். என்ன, நீ ஜெயிச்சிட்டியா? அத்தை, நீங்களே சொல்லுங்க. அட, ஜெயிச்சவ நான். நீங்களே சொல்லுங்க. அட, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்களே. நான் விளக்கமா சொல்றேன். சொல்லு. இங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது நீ வீட்டுக்கு வந்ததும் மகாராஜான்னு சொன்னா சாரதா ஜெயிச்சிருவாங்க, உங்க அம்மா தோத்துருவாங்க. ஒருவேளை வீட்டுக்கு வந்ததும் நீ தனிமணின்னு சொன்னா அம்மா ஜெயிச்சிருவாங்க, சாரதா தோத்துருவாங்க. ஆனா நீ வந்ததும் மகாராஜா சொல்லிட்ட, அதனால சாரதா ஜெயிச்சிட்டாங்க. இனி அம்மா உன்னை திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்களா? என்ன ஏன் திட்டணும்? இன்னைக்கு உன்னால வீடு முழுக்க தங்க நாணயங்களை வாரி இறைச்சிருக்கான். இதுக்கிடையில கை கூட போகாது. இதுக்கு கீழேயும் போட்டிருக்கான். ஓ, அப்ப அரண்மனையில நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எடுங்க. என்னது? தொடப்பத்தை எடுங்க. எடுத்து வீடு முழுக்க சுத்தம் பண்ணுங்க. இந்த குண்டப்பங்கிட்ட சொல்லு, இவனால தான் வீடு முழுக்க நாணயங்கள் இருக்கு. முடியாது. குண்டு பார்க்க வேலை இருக்கு. அவன் பொருள் வாங்குறதுக்காக எங்க கூட வெளியே வரான். நான் இந்த வீட்டோட குடும்ப தலைவன். நான் வீட்டை சுத்தம் பண்ணணுமா? வாங்க. சுவாமி, தங்க நாணயங்களை செஞ்சது நீங்க தானே? ஆமா. அப்ப தொடப்பத்தை எடுத்து நீங்க தான் சுத்தம் பண்ணணும். வாங்க அத்தை. சரி, போங்க, எல்லாரும் போங்க. வீடாவது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும்ல. பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குடும்பமே சந்தைக்கு போகுது. எப்படி போகாம இருப்பாங்க? வீடு முழுக்க தங்க நாணயமா நிறைஞ்சிருக்கு. அத செலவு பண்ணித்தானே ஆகணும். அங்க பாருங்க, தங்க காசை பெருக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் யாருக்கும் இத தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் வீட்டுக்கு வேலையாட்களை வைக்காம தானே பெருக்கிறாரு. பாருங்க. என்ன, இப்பவாது நம்புறீங்களா? இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு. ஆனா நீங்க என்னமோ அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை நம்புறீங்க. எல்லாத்தையும் உங்க கண்ணாலேயே பாருங்க. தங்க நாணயத்தை யாராவது பெருக்கி பார்த்திருக்கீங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.